இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த டிஸ்கஷனை பொறுத்த மட்டும் என்ன முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் டாக்டர் ஸ்ரீதர். நான் ஒரு குழந்தை நல மருத்துவர். இந்தியாவில் படிச்சுட்டு யூகேயில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ மெயினாக யூஏஇயில் இருக்கேன் அல்ல. ஸோ என்னோட ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஆனால் அதில் நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி உள்ள வீடியோஸ் தான். பட் மெயினாக இங்கிலீஷில் இருக்கிறதுனால நிறைய பேர் ரிக்வெஸ்ட்னால தமிழில் வீடியோஸ் போடுறேன். ஸோ என்னோடய 2 சேனலுக்குமே லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தமிழ் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு இந்த சேனல் பாருங்கள். இன்றைக்குள்ள டிஸ்கஷனில் நம்ம நார்மல் நியூபார்ன் பேபிஸில் குழந்தைங்களுக்குள்ள கன்சர்ன்ஸை பற்றி பேச போகிறோம். ஸோ குழந்தை பிறந்து ஒரு ஃபஸ்ட்டு 2-3 நாளில் பால் கம்மியாக கிடைக்கும். அதாவது எல்லா குழந்தைங்களுக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் மெயினாக கொடுக்கணும். பிரெஸ்ட் மில்க் வந்து ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் கிராஜுவலாக தான் வரும். இந்த பீரியடில் சில சமயம் குழந்தையோட நாப்பியில் ஒரு பிங்க் கலர் இல்லாட்டி பேரண்ட்ஸுக்கு ரெட் கலர்னு கூட தோணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெயின் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்து பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க, ரத்தமானு யோசிப்பாங்க. ஆனால் இது வந்து காமன் சேஞ்ச். ஏன்னா மில்க் கம்மியாக வரும்போது கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கும். அந்த ட்ரைனஸ் யூரினில் கான்சன்ட்ரேட்டட் யூரின் சொல்லுவோம். அந்த கிறிஸ்டல்ஸ் யூரேட் கிறிஸ்டல்னு இந்த கான்சன்ட்ரேட்டட் யூரினில் செடிமெண்ட் ஆகும். அது வந்து நாப்பியில் அந்த பிங்க் கலரில் ஸ்டெயின் ஆகிறதுனால நமக்கு பிங்க் கலர் நாப்பியில் தெரியும். கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். கிறிஸ்டல் மாதிரி கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தா கூட தெரியும். ஸோ இந்த யூரேட் கிறிஸ்டல்னால் வர பிங்க் ஸ்டெயின் ஃபஸ்ட்டு 2-3 நாளில் ரொம்ப நார்மல். ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிரெஸ்ட் மில்க் குழந்தை நல்லா எடுக்குதா, பிரெஸ்ட்டில் லேட்ச் நல்லா பண்ணுதா, அந்த பொசிஷன். லாக்டேஷன் கன்சல்டன்ட்டு சப்போர்ட் இருந்ததுன்னா, இல்லாட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை பற்றி தெரிஞ்சவங்க சப்போர்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கன்சர்ன் பிங்க் ஸ்டெயின், அதாவது நாப்பியில் பிங்க் கலரில் ஸ்டெயின் பிளட்டுன்னு தோணிச்சு பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் பெண் குழந்தைங்களில் ஒரு ஃபஸ்ட்டு 4-5 நாள் கழித்து லேசாக பிளட் ஸ்பாட்டிங்கே வரலாம். அதாவது மாதவிடாயில் பெண்களுக்கு வர மாதிரி மதரோட ஹார்மோன்ஸ் குழந்தையோட சிஸ்டம்லேருந்து போகும்போது அதே பீரியட்ஸ் மாதிரி பிளட்டு ஒரு 2-3 நாளைக்கு லேசாக பிளட் ஸ்பாட்டிங். அது வேறு. இது வந்து ஃபஸ்ட்டு 2-3 டேஸில் வர பிங்க் ஸ்டெயின். அது வந்து கேர்ள் பேபிஸில் வர ரெட் ஸ்டெயின். 2 பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. 2 பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி போடுறோம். அதில் பிசிஜின்னு ஒரு தடுப்பூசி பிறந்த உடனே போடுவோம். டியூபர்குலோசிஸ், அதாவது டிபின்னு சொல்கிறோம். இது வந்து நுரையீரலில் பாதிக்கிறது. இந்தியாவில் அந்தளவுக்கு இப்போ குறைஞ்சிட்டு வந்தாலும் ஓரளவுக்கு ரிஸ்க் இருக்குது. அதனால் பிசிஜி தடுப்பூசி ஸ்கின்னில் இடது பக்கம் தோலில் போடுவோம். குழந்தை பிறந்த உடனே போடும்போது லேசாக அந்த இடத்துல வீக்கம் இருக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு. அதுக்கப்புறம் அந்த ரெட்னஸ் போயிடும். ஆனால் ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் வரும். அந்த ஸ்வெல்லிங் வந்து பிசிஜி வேக்சின் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். அந்த ஸ்வெல்லிங் ஃபஸ்ட்டு ஒரு பம்ப் மாதிரி வரும். அதுக்குள்ளே லேசாக தண்ணி வர மாதிரி ஒரு கொப்பளை மாதிரி வரலாம் சின்னதாக. அது வெடிச்சிரும். அந்த இடத்துல மருந்தெல்லாம் போட தேவையில்லை, அது தானாகவே ஆறிடும். இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து சில குழந்தைங்களில் ஒரு தடவை பர்ஸ்ட் ஆகிட்டு அது க்ளோஸ் ஆகும், திருப்பி ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகும், திருப்பி அதில் ஃப்ளூயிட் வரலாம். ஸோ இந்த மாதிரி 2-3 தடவை ஃப்ளூயிட் வந்துட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சில குழந்தைங்களில் இதோட ரியாக்ஷன் கூடும். அந்த மாதிரி கைக்கு கீழே நெறி கட்டும், இல்லாட்டி கழுத்தில் இந்த இடத்துல நெறி கட்டலாம். பிசிஜி எடுத்த ரியாக்ஷன்லேயே கொஞ்சம் ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம், கொஞ்சம் பஸ் அக்யூமுலேட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காட்டுறது பெட்டர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. பயப்பட தேவையில்லை. இந்த பிசிஜி வேக்சின் உடம்புல பாக்டீரியாவோட ரியாக்ஷன் இந்த வேக்சின் ரியாக்ஷனாக தெரியுது. ஸோ இது நார்மல், கவலைப்பட வேண்டாம். குழந்தைங்களில் பிறந்த உடனே தொப்புள் கொடியில் ஒரு கிளாம்ப்பு போடுவோம். அந்த ஏரியாவில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, க்ளீனாக வச்சுருந்தா போதும். குளிப்பாட்டும் போது ட்ரை பண்ணலாம். நாப்பி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து அதுக்கு மேலே கவர் பண்ணக்கூடாது. அது கீழே மடித்து வச்சு அதில் கவர் பண்ணிச்சுன்னா அதில் ஸ்மெல்லு வரும், சரியாக செப்பரேட் ஆகாது. ஏன்னா நல்ல பாக்டீரியா அதில் காலனைஸ் பண்ணால் தான் அது கார்டு நல்லா செப்பரேட் ஆக சான்ஸ் இருக்குது. அதில் ஆல்கஹால் பவுடர் அந்த ஸ்டேஜில் ஒன்றும் போட தேவையில்லை. அது விளைற சமயத்தில் லேசாக ஸ்டிக்கியாக பிளட்டு அந்த மாதிரி வரலாம். நீங்கள் க்ளீனாக இருக்கிற வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை. பட் இந்த மாதிரி ஸ்டிக்கினஸ் இருந்தால் ஆல்கஹால் வைப்ஸ் இல்லாட்டி ஸ்வாப் வச்சு க்ளீன் பண்ணலாம். அது விழுந்ததுக்கப்புறம் அது ஸ்கின் ஒட்டிக்கும். அதை லேசாக செப்பரேட் பண்ணி உள்ளுக்குள்ளேயும் டெய்லி க்ளீன் பண்ணுங்கள். சில குழந்தைங்களில் இது ஹீல் ஆகிற சமயத்தில் அதில் ஹீலிங் டிஷ்யூன்னு சொல்லுவோம், கிரானுலோமா, ஒரு பிங்க் கலர் ஸ்வெல்லிங் மாதிரி தெரியும்.
இது வந்து நார்மல். க்ளீன் பண்ணி மானிட்டர் பண்ணால் போதும். நான் சொன்ன மாதிரி அது ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி மானிட்டர் பண்ணால் போதும். பட் அந்த கிரானுலோமா பெருசாகும், சில குழந்தைங்களில் லேசாக ஸ்டிக்கினஸ் பர்சிஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் தேவை இருக்காது, ஷ்ரிங்க் ஆயிரும் தானாகவே. சில குழந்தைங்களில் லேசாக நம்ம நார்மல் சால்ட் அது மேலே போடலாம். சால்ட் போடுறது வந்து லேசாக சால்ட் எடுத்து நார்மல் ஒயிட் உப்பு போட்டால் போதும். அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை துடைக்கக்கூடாது. சால்ட்டு துடைச்சா அதில் அப்ரேஷன் வரும், பிளட்டு வரும். ஸோ சால்ட்டு போட்டு ஒரு 3 hours மூட தேவையில்லை, அதில் ஓப்பனாக இருந்தாலே போதும். அது எப்படி ஒர்க் பண்ணணுன்னா சால்ட் வந்து அங்கே இருக்கிற தண்ணியை அப்சார்ப் பண்ணும். அதனால் அது ட்ரை ஆகி ஷ்ரிங்க் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சால்ட் போட்டு ஒரு 3-4 hours கழித்து அந்த ஏரியா வாஷ் பண்ணுங்கள். வைப் பண்ணக்கூடாது. வைப் பண்ணால் ரப் ஆகும், குழந்தைக்கு வலிக்க சான்ஸ் இருக்குது. வாஷ் பண்ணினா சால்ட்டு தானாக போயிடும். இதே மாதிரி 2-3 தடவை ஒரு நாளைக்கு போடலாம். ஒரு 5 days போட்டால் தானாகவே ஷ்ரிங்க் ஆயிரும். அது ஷ்ரிங்க் ஆகலை, அப்படியே பர்சிஸ்ட் ஆகுதுன்னா சில சமயம் காட்டரின்னு சொல்லுவோம். அந்த காட்ரிங்கிறது கெமிக்கல் காட்ரி இருக்குது, இல்லாட்ட சர்ஜன்ட்டு போய் காட்ரி பண்ணலாம். அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காட்டுறது பெட்டர். இது அம்பளைக்கல் கிரானுலோமான்னு சொல்லுவோம். உப்பு வைக்கிறதுங்கிறது பாட்டி வைத்தியம், இதுவும் ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குழந்தைங்க பிறந்த புதுசில் கண்ணில் கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ குழந்தை தலைகீழாக வெளியில் வருது, ப்ரெஷர் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது தண்ணி வர்றது நார்மல். ஸோ குழந்தை தண்ணி வரும்போது லேசாக தொடச்சி இந்த கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவில் மசாஜ் பண்ணால் தானாகவே ஒரு ஃபியூ டேஸில் போயிடும். சில குழந்தைங்களில் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி பஸ்ஸு மாதிரி வரும். அது வந்து மதரோட ட்ராக்டில் இருக்கிற பாக்டீரியா கண்ணுக்குள்ளே போடலாம். அந்த மாதிரி பஸ்ஸு மாதிரி ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு, க்ளீன் பண்ணால் மட்டும் போகலைன்னா நமக்கு ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் கொடுக்கலாம். கண்ணுலேருந்து வர டியர்ஸ் வந்து நார்மலாக மூக்கு வழியாக ஒரு டியூப்பில் வெளியில் வரும், நேசோலாக்ரிமல் டக்ட்னு சொல்லுவோம். சில குழந்தைங்களில் அந்த டியூப் பிளாக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ணுலேருந்து செக்ரேஷன் வருது, மியூக்கஸ் வருது, அது பிளாக் ஆகிட்டு வெளியில் வர முடியலன்னா நேசோலாக்ரிமல் டக்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு 2 weeksல நார்மலாக அதிகம் டியர்ஸ் வராது. ஸோ அதுக்கப்புறம் டியர்ஸ் வர நேரத்தில் இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆக சான்ஸ் இருக்குது. டியர்ஸ் வெளியில் இருக்கும், கண்ணில் தங்கின மாதிரி, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருக்கும் போது பீலை கட்டின மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் தான், இன்ஃபெக்ஷன் இல்லை. ஆனால் இது வந்து கண்டினியூ ஆகும். இதை கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெட் காட்டன், அதாவது நனைஞ்ச காட்டன் வச்சு தொடச்சிட்டு, இங்கே மசாஜுங்கிறது வந்து கண்ணுக்கு மூக்குக்கு நடுவில் அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ் ஃபியூ டைம்ஸ் அ டே. ஸோ ஆல்மோஸ்ட் வித் எவ்ரி ஃபீட் நீங்கள் பண்ணலாம். மூக்கு அடைச்சிருந்ததுன்னா மூக்கில் சலைன் ஸ்ப்ரே, சால்ட் வாட்டர் ஸ்ப்ரே போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணும்போது இதோட கிளியரிங் வந்து ஈஸியாகிடும். ஸோ கவலைப்பட தேவையில்லை. பட் இட் கண்டினியூஸ் ஃபார் ஃபியூ மந்த்ஸ். யூஸ்வலாக ஐ டாக்டர்ஸ் வந்து அதை ப்ரோப் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறதுலாம் 1 yearக்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க. அதுக்கு அனஸ்தீசியா தேவை. அதனால் ரொட்டீனாக இது பண்ண தேவையில்லை. ஸோ மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் இல்லை, கண்ணில் ரெட்னஸ் இல்லை, பஸ்ஸு கம்மியாக இருக்குது, லேசாக ஸ்டிக்கினஸ் தூங்கின உடனே இருக்குது, தண்ணி மட்டும் மாதிரி வருதுன்னா இது டியர் டக் பிளாக்கேஜ்னால. ஸோ ஃபஸ்ட்டு 2-3 daysல கன்ஜெஷன்னால் வருது, எல்லா குழந்தைங்களுக்கும் வரும். லேசாக மூக்கடைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வருது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா பஸ்ஸு மாதிரி ரிப்பீட்டடாக வரும், ரெட்னஸ் இருக்கும். அது இருந்ததுன்னா ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் போடணும். பட் அதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாள் கழித்து டியர்ஸ் மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகுது, லேசாக ஸ்டிக்கினஸ் வரதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, மசாஜ் அண்ட் மானிட்டர் பண்ணால் போதும். ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எல்லா புது பேரண்ட்ஸுக்கும் தெரிய வேண்டியது, ஸோ சடன் இன்ஃபண்ட் டெத் சிண்ட்ரோம், திடீர்னு குழந்தை தூங்கும்போது இறந்துடும். ஸோ இந்த மாதிரி உள்ள பிரச்சனை வந்து ரொம்ப ரேர், ஆனால் நடக்குது. ஸோ நம்ம ப்ரிகாஷன்ஸு கொஞ்சம் அவசியம். இது நடக்கிறதுக்கு காரணம் வந்து குழந்தைங்களோட ப்ரீதிங் மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சில சமயம் இதர் மூக்கு மேலே ஏதாவது பட்டுருது, இல்லாட்டி குழந்தை மூச்சு நிற்குது, ரூமில் ரொம்ப சூடு ஜாஸ்தியாக இருக்குது, இல்லாட்டி ஸ்மோக்கிங் எக்ஸ்போஷர் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்க ரியாக்ட் பண்ணுறது, அதாவது நமக்கெல்லாம் மூச்சு பிடிச்சதுன்னா ஒரு சென்ட்ரல் பிரெயின் ரெஸ்பான்ஸ் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு கூடும்போது மூச்சு இழுத்து விடுற ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து குழந்தைங்களில் சப்ரெஸ்டாக இருக்கும். எஸ்பெஷலி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லாட்டி குழந்தைங்களுக்கு புறையிறது, ரீஃப்ளெக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது. ஸோ இந்த சடன் இன்ஃபன்ட் டெத் வராமல் இருக்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, ப்ரிகாஷன்ஸ். ஐ மீன் இது எல்லாத்தையும் மீறி சில சமயம் விபரீதம் நடக்கும். பட் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். குழந்தைய குப்புற படுக்கப்படக்கூடாது. தூங்கும்போது குழந்தை எப்போவுமே பேக்கில் இருக்கணும். ஃபஸ்ட்டு 4 monthsக்கு குப்புற படுக்க போடுறது தப்பு. ஸோ குப்புற படுக்க போடும்போது இந்த நான் சொன்ன இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து சப்ரெஸ்டாக இருக்கும். அதனால் மூச்சு நின்றுதுன்னா திருப்பி எடுக்கிற சக்தி குழந்தைக்கு குறைஞ்சிரும். பிரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப நல்லது.
ஆனால் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது கோ ஸ்லீப்பிங் பண்ணுறதுன்னா மதர் வந்து எப்போவுமே கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ மதர் தூங்கி போயிட்டாங்க, சில சமயம் குழந்தை அவங்க பிரெஸ்ட் மேலேயே சஃபகேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ கோ ஸ்லீப்பிங் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மதர் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா பக்கத்தில் காட் மேலே போடுறது பெட்டர். இன்னொரு விஷயம், ரூம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. குழந்தைய ஓவர் ரேப் பண்ணாதீங்க. ரொம்ப ஹீட் இருந்ததுன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி அந்த ப்ரீதிங் ரெஸ்பான்ஸ் கம்மியாயிரும். வீட்டில் யாராவது ஸ்மோக் பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ளே ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்மோக்கிங் எக்ஸ்போஷர் இதை குறைக்கும். குழந்த பாசிஃபையர் யூஸ் பண்ணலாமான்னு சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் பாசிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால இந்த செல்ஃப் ரெகுலேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சில சமயம் இந்த சடன் இன்ஃபென்ட்டுக்கு குறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கணும், ஏன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் பெனிஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. தடுப்பூசியெல்லாம் கரெக்டாக டயத்துக்கு போடுங்க. குழந்தைங்கள ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க. ஓவர் ஃபீட் பண்ணும்போது ரீஃப்ளெக்ஸ் வரும், குழந்தை வாந்தி எடுக்கும். அந்த மில்க்கு வெளியில் வரும்போது புறையேறும்போது அந்த ப்ரீதிங் ரெஸ்பான்ஸு குறையவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா அந்த சடன் இன்ஃபென்ட் ரிஸ்க்கை குறைக்கலாம். ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்து குழந்தைக்கு கோல்டெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடுவில் எழுந்திரிச்சு மானிட்டர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கோ ஸ்லீப்பிங் பண்ணாமல் பக்கத்தில் காட்டில் இல்லாட்டி பேஸ்கெட் மாதிரி படுக்க போடலாம்.